குழம்பு நல்லா இருக்குதா? உங்க அம்மா வச்சதுதான். உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அன்னைக்கு கூப்பிட்டப்ப கூட ஓடிட்ட. அப்புறமா நடுவில் நம்ம பசங்க வந்து சொன்னானுங்க, நான் நம்ம குமார் டெல்லி கேங் கூட சேர்ந்து பெரிய ஆளாயிட்டான்னு. என்னால நம்பவே முடியலப்பா. சந்தோஷத்துல பசங்களுக்கு 1000 ரூபாய் பார்ட்டி வச்சேன்னா பாத்திக்க. ஐயா, நான் கூச்சப்பட்டுக்கினேன். அண்ணம்மா கொண்டு வந்து வையே. ப்படுது. நீ ஒன்னும் கவலைப்படாத குமாரு. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். அங்க ஒன்னும் ஓளவுக்கு பெரிய ஆள் இல்ல. இருந்தாலும் நம்மள மீறி ஏரியாவுக்குள்ள ஒருத்தம் போற முடியாது. துட்டு எவ்வளவு கொடுப்பானுங்க குமாரு? இஷ்டம் இருந்தா சொல்லு. வரும் மாசம் ஒரு 30,000 40,000. கடவுள் இருக்கிறாங்க குமாரு. பாருடி, கஷ்டம்னு புலம்பின்னு இருந்திய என் பிள்ளைய வந்துட்டான் காப்பாத்துறதுக்கு. 6 மாசமா சரியான வருமானமே இல்லை குமாரு. அப்படி இப்படி கடன் வாங்கி தான் ஓட்டி நிற்கிறேன். இதுங்க ஸ்கூலுக்கு கூட போறது இல்லை. வேற வழி இல்லாம முந்தா நேரத்து பிட் பாக்கெட்லாம் அடிச்சு ஒரே அசிங்கமாயி போச்சு குமாரு. ஐயோ, என்ன உள்ளவை குமாரு. ஏமா நானே டக்குன்னு காசெல்லாம் எடுத்துக்கினேன். தான் நம்மெல்லாம் ஒரே குடும்பமா ஆயிட்டோமே. ஏதோ பெத்த பிள்ளைகிட்ட மனசு விட்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நீயே பார்த்து செய். பார்த்து நந்துக்குமார், நண்பன்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன். நீ நல்ல முள்ள தான் இருக்கிறாரு. சொல்றான்னு கோச்சிக்காத குமாரு. இவ்வளவு பெரிய ஆளை முறைச்சிக்கலாமா? பயப்படாத, நாங்கெல்லாம் கூடயே இருக்கிறோம். அந்த பொண்ணு என்ன கொஞ்சம் ஹீரோமே பார்த்துச்சா? திமிரில் ஒன்று எல்லாரும் முன்னாடியும் முறைச்சிட்டேன். எப்படியாவது நாயை மன்னிச்சு விட்டுருண்ணா. நான் போட வேணான்னு சொன்னேன். எனக்கு எல்லாம் இவனுங்கிட்ட கேள்றா. டெய்லி 2 தடவை அவனை பத்தி பெருமையா சொல்லுவேன். பாருங்கடா எவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டா. இன்னும் 5-6 வருஷத்துல எங்கேயோ போயிடுவான்ட்டு. என்கிட்ட அப்படி பேசலாமா? உனக்கு என்னடா குறை வச்சேன்? புள்ள மாதிரி பாத்துக்கல. பண்றவன் பண்ணிட்டு காலில் வந்து விடுறான். ஒரு தடவை போட சொன்னா மாத்துறது கஷ்டம். எந்தடா பெரிய ரவுடியா நீ? எவ்வளவு பணம் கொடுத்தானுங்க? யார் அனுப்பிச்சா? அன்பு போறதுக்கு உள்ள வந்தே நீ? டென்ஷன் ஆகாதீங்க. அன்பு போயிட்டான்டா, தெரியல? இனிமே அந்த ஏரியாவை எவன் பாத்துக்குவான்? மாசம் பிறந்தா முழுசா 1 கோடி கால்ல வச்சு கும்பிட்டுட்டு போவா. 30 வருஷம் நாய் மாதிரி உழைச்சவன்டா. இத்த ஏன்டா என்கிட்ட கூட்டு வந்தீங்க? பேசாம கண்ட துண்டை மட்டும் அப்படியே கூத்துல போட வேண்டியதானே? முந்தா நான் கூட பேசிட்டு இருந்தேன்டா. எலெக்ஷன் வருதுடா அன்புன்னு. கவலைப்படாதனா 5 கோடி ஏற்பாடு பண்ணலான்னா இப்படி அநியாயமா போயிட்டாரடா. ஏங்க இவனை என்னங்க பண்றது? பீச்சில் செலவை சரியா? போடா. இல்லைங்க, இப்படியே விட்டா அப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சிருவானுங்க. நல்லாவா இருக்கும்? டெல்லி, இவனை உயிரோட விட்டா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குது? நீங்க என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். ஏய், என்ன கத்தி காட்டுற? சுத்தி ஆளுங்க இருக்காங்க தெரியும்ல? சத்தம் போட்டீங்க இறங்கிடுவேன். அப்புறம் ஆளுங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ஏண்டா
இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கின? ஒரு கோபத்துல எடுத்து போட்டிருந்தேன்னா தோணுச்சு. சரி, எதிர்காலத்துல ஏதாவது செய்வீங்கன்னு தான். ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஆ? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஆ? ஏய், அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 30 வருஷமா அரசியல்ல இருந்தவன்டா அவன். அவனுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு தெரியுமா? இங்க இருந்து வெளில போனா விட்டுருவானுங்களா? இன்னைக்கு ராத்திரி தாண்டுவ நீ. மாவன நாளைக்கு காலில் உயிரோடு இருந்த நீ வீரண்டா. அன்பு ஏரியா உண்டு எடுத்துக்கோ போ. தலைவரே, ஏய், அன்பு ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. ஏ ராமு, ஈமு தொண்டன் குமார் மரணம் நியூஸை கூடு போ. அப்பா அம்மா கீழே கொடுத்துருக்கேன். நம்ம 2 பேருக்கு மாடியில் ரூமு. மணி ஜீவாலாம் பக்கத்துலேயே. உனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு. கொஞ்சம் பணம் வேணும். வீட்டில் எதுவும் இல்லை. ராத்திரி வச்சுக்கலாமா? ம். கோவம் இல்லையே? ம்ஹும். இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதுவும் மூஞ்சிக்கு இல்ல, தலைவருக்காக. தா மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. முந்தானத்து வந்த பையன் கால் மேல காலை போட்டுன்னு சட்டம் பேசிட்டுக்கிறான். நீங்கெல்லாம் பார்த்துனுக்கிறீங்க. இவர் சொல்லுவாராமா எந்த ஏரியாவில் எவ்வளோ தரணும்னு. நாம கேட்டுக்கணுமா? நீங்க ஒன்னா காசை கட்டி தின்னுங்க. என்னால முடியாது. கொடுக்கலனா என்ன பண்ணுவான்? நேரா பண்ணுவ? நேராவே கேட்குற. ஆட்டுவியா? ஏய், நான் பார்த்துன்னா இருக்கிறேன். ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டின்னு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏய் நைனா, நீ கொஞ்சம் வெளில இரு, நான் பேசிக்கிறேன். குமாரு, நீ சின்ன பையன். வெளில இரு. எதா இருந்தாலும் குரல் கொடுக்குமாறு, நாங்க வெளியே இருக்கோம். அட கன்றாவிய. நான் உங்க ஏரியா கலெக்ஷன் 20 லட்சம், எனக்கு வர வேண்டியது 8. அடுத்த மாசம் 5 வேணும். கஞ்சா, தண்ணி, பாதுகாப்பணும் எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணுங்க. தலைவர் கொடுக்கணும். என்ன நான் சொல்றது? எல்லாருக்கும் தான். ஏய், நான் சொல்லுகிறேன் தர முடியாதுன்னு. அப்புறம் உங்க பிரச்சனையை அப்புறம் பார்க்கலாம். நான் இவங்க கிட்ட பேசினிருக்கேன்ல. இதோ பாருங்க, யாரையும் நீ காசு கட்ட வேணாம். நானும் அண்ணும் பேசி நல்ல முடிவா எடுக்கிறோம். எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். பெரிய லாடு மாதிரி பேசுகிற. எங்கெல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுதா உனக்கு? ஏய், நாளைக்கு தலைவர் போய் சொல்லுங்கடா, இந்த நாயை மாத்துங்க, இல்ல எந்த ஏரியால இருந்தும் 10 பைசா வராதுன்னு. கர்மம், தெருவில் கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சிட்டானுங்க. அவன் வருஷ கணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான். ஏய், நாளைக்கு எல்லாம் ஏத்துக்கு வந்துங்கடா. இனிமே எல்லாம் நான் தான். புரிஞ்சுதா?
தம்பி நல்லா வளர்ந்துன்னு வர. ஆல் தி பெஸ்ட். ஆள் சேது வந்து பேசினா என் தம்பி செத்ததை மறந்துட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னு சொன்னியாமே, அது முடியாதுப்பா. ஒரு நிமிஷம் இரு. ஆள் சேது பேசணுமா? டேய், இந்த மாதிரி பொட்டத்தனமா எல்லாம் அனுப்பாத. எண்ணி 3 நாள் நீ இருக்க மாட்ட. நீ செத்ததை பார்த்துட்டு தான் பொட்டை அழி பண்ணி என் தம்பி பொண்ணாட்டி அப்படியே உட்காந்துன்னு இருக்கா. நீ என்னடா இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கிற? வால் சேது பாடி அனுப்பிச்சு வைக்கிறேன். பாய்மா. எல்லாம் ஒண்ணா குடும்பமா இருக்கலாம்னு தான் வந்தோம். போற போக்க பார்த்தா மரியாதையே இருக்காது போல் இருக்கு. பையன் நல்லா இருக்கிறான், நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன். மணி அதை எடுத்துன்னு வா. செல்வண்ண, இது வாங்கிக்கோங்க. என்னப்பா இது? இதுல 20 லட்ச ரூபா இருக்கு, நீங்களா பிரிச்சுக்குங்க. அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எங்கேயும் வேலை செய்வானா, நிம்மதியா இருங்க. புடிங்கண்ணே. நீ கொடுத்து வச்சவன்டா சேகர். ஒரு புள்ள ஊரையே காப்பாத்துது. அறந்தம்பி, சும்மா கோச்சிக்காதண்ணா. அங்க யாரா ஒருத்தர் பேசினாதான் நல்லா இருக்கும். உனக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டேன்னா அதான் வெளில இருக்கு சொன்னேன். ஆனா நீ சொல்றதும் சரி, நீ என் கூட இருக்குவானா உன் கழுத்துல கத்திய வச்சு என்ன போட்டுருவானுங்க. அதுவும் இல்லாம நாங்களாம் தொழில் பண்ற இடம், வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுன்னு நல்லா இருக்காது. எங்களுக்கு 3 நாள் வீடு இருக்குது, போய் பாரு, எது ஒண்ணுமோ எடுத்துக்கோ. என்ன ஒவ்வொன்னும் 1 கோடி 2 கோடி நைனா? பணத்துக்கு சொல்ல குமாரு, கூடவே இருக்கலான்னு தான். இங்க தானே இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நானே வரேன். ரெஸ்ட் எடு நைனா, ஏன் இப்பயும் கஷ்டப்படணுங்கிற? வேணி, உனக்கு செலவு காசு வேணும்னா சொல்லு, 5-10 நானே அனுப்புறேன். வேணி, இவங்களாம் புது வீட்டுக்கு போறாங்க, நீ அம்மா குழந்தெல்லாம் கூட்டின்னு போய் வேணுங்கிறலாம் வாங்கி கொடுத்துரு. இப்போ வா. இப்போதான் வெறும் வீட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க? போ. ம், வாங்க. என்னென்ன மணி, வேணுமோ இங்க list போட்டுடலாம். நீ அப்பாவை கூட்டின்னு போய் அன்பு வீட்டுலாம் காட்டு. எது பிடிச்சிருக்கோ சாவியை கொடுத்துரு. அப்படியே சாமான்லாம் இறக்கி வச்சு வீடு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரிப்பா. போனேண்ணா, சாயங்காலம் நானே ஃபோன் பண்றேன். வாமா வா. இதுவா? போ போ. வரேண்ணே. என்னப்பா? இங்கதாங்க. இங்கேயா? இப்படி உள்ள கொஞ்ச தூரம் நடந்து போனோம், கார் போவாது. ஏன்பா இதுக்குள்ள வீடா? பாருங்க, தோட்டம்லாம் வச்சு நல்ல பிரமாதமா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. ஒண்ணு இல்ல. ஏய், ஏய், ஏய். ச்சே. என்ன? இந்த குழியில இறங்கி படுங்க. ஏய், பேசாம இருக்கியா இல்லையா? யாரா அவன்? ச்சே. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க கூட மாட்டானுங்கப்பா. என்னடா? என்ன? ஏய், ஏய், யாரா? ஏய், 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 ஏய்,